என்னது இது? ஏதோ ஸ்டேட்டஸ் போட்டுருக்கா, என்னன்னு பாப்போம். கைவை சாச்சந்த மியூசிக் தவிர என்னை ஏற்றுக்கொள்ள ஆயுள் வரையே கொண்டுடன் திருப்பி நல்வாய் பார்த்துக்கொள்ள. என்னது இது? என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டு வச்சிருக்கா. சரி, போன் பண்ணி கேப்போம். இந்த கால டியூனுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன பல்லு கால் பண்றான்? ஒருவேளை லைட் பண்ணாம வச்ச ஸ்டேட்டஸை பார்த்துட்டான் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். ஹே பேபி, சொல்லுடா. ஹே, அதனடி ஏதோ ஒரு பையன் கூட என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டு வச்சிருக்க. யார் அந்த பையன்? ஹே, அது நான் இல்லடா, அது எங்க அக்கா. இது உங்க அக்காவா? ஆமாடா, 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரிதான் இருப்போம். உனக்கு அக்காவே கிடையாது, நீ ஒரே பொண்ணு தானே? அது வந்து எங்க ஒண்ணு விட்டு சித்தி பொண்ணுடாது. 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரிதான் இருக்கும், ஒரே பேர் தான். நீ அது நான் தான் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிடாத. ஹே, என்னடி சொல்ற? என்னால நம்பவே முடியல. அதுக்குள்ள நீ தான் நினைச்சு நான் பயந்து போயிட்டேன். அப்போ அதை நான் தான் நினைச்சதே மேல சந்தேகப்பட்டுட்டல. நீயும் மத்தாமலைங்க மாதிரிதான். ஒன்னு போய் நம்பினா பாரு, என்ன சொல்லணும். நமக்குள்ள செட் ஆகாதுடா, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். இனிமே என் கூட பேசாத, எனக்கு மெசேஜ் பண்ணாத, எனக்கு கால் பண்ணாத. மீறி ஏதாவது பண்ணா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நம்ம ரிலேஷன்ஷிப்பை இன்னைக்கு என் பண்ணிக்கலாம். பாய். ஹலோ ஹலோ, ஹே ஒரு நிமிஷம், இந்தாடி நில்றி. இப்ப என்ன ஆச்சுன்னு எனக்கே புரியலையே.